தி கிங்ஸ்மேன் மூவி. ஆர்லாண்டோ ஆக்ஸ்வர்ட் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த உயர்குடியாளர். தன்னுடைய மகன் கான்ராட முதலாம் உலகப் போர்ல காப்பாத்தணும்னு ரொம்ப உறுதியா இருக்காரு. போர் தீவிரமடையும் போது ஆர்லாண்டோவும் அவருடைய உளவும் ஏமாற்று வலையில சிக்கிக்கிறாங்க. மகனையும் காப்பாத்தணும், உலகப் போரையும் நிறுத்தணும்ன்ற சூழ்நிலை ஆர்லாண்டோக்கு ஏற்படுது. மகனை காப்பாத்தினாரா, அதிகாரத்தோட நிழல்ல நடக்கிற ரகசியங்களை ஆர்லாண்டோ எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றதுதான் இந்த படத்துடைய கதையே. அத மூவி ஸ்பாட்லைட்ல நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆயிரத்தி 1902 ரெட் கிராஸுக்கு ஒரு பிரிட்டிஷ் அரிஸ்டோகிராட், அதாவது உயர்குடியில் பிறந்தவர்களை அரிஸ்டோகிராட்னு சொல்லுவாங்க. அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆர்லாண்டோ ஆக்ஸ்வர்ட் அவருடைய மனைவி எமிலி சின்ன பையன் கான்ராட கூட்டிட்டு செகண்ட் போர் வார் நடக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கால நடந்த கான்சென்ட்ரேஷன் கேம்புக்கு ஜெனரல் கிச்னரை பார்க்க தன்னுடைய குடும்பத்தினரோடு வராரு ஆர்லாண்டோ. கிச்னருக்கு துணையா கேப்டன் மேக்சிமிலியன் என்கிற மேக்ஸ் மார்டனும் இருக்காரு. மார்டன் தான் ஆர்லாண்டோக்கு அனுமதி அளிச்சு கேம்புக்குள்ளார கூட்டிட்டு போறாரு. திடீர்னு போர் ஸ்னைப்பர்ஸ் அந்த கேம்ப்ல அட்டாக் நடத்துறாங்க. டியூக் ஆக்ஸ்வர்டுக்கு முழங்காலுக்கு மேல குண்டடிப்படுது. அவரை பார்த்து எமிலி ஓடி வர எமிலி மேலேயும் குண்டடிப்பட்டுடுது. உடனடியா ஆக்ஸ்வர்டுடைய வேலையாட்கள்ல ஒருவரான ஷோலா கான்ராட காப்பாத்திட்டு ஸ்னைப்பரை கண்டுபிடிச்சு கொன்னுடுறான். எமிலி சாக போறதுக்கு முன்னாடி ஆர்லாண்டோ கிட்ட அவங்க மகனோட உயிருக்கு இவர் இருக்கும் வர எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு, அவனை சண்டையில ஈடுபட வைக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு இறந்து போயிடுறாங்க எமிலி. எமிலி இறந்து இப்போ 12 வருடம் ஆயிடுச்சு. இப்போ ஆர்லாண்டோவும் கான்ராடும் விமானத்துல பறக்கும் பயிற்சி எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்புறாங்க. கான்ராடும் ஷோலாவும் சண்டை பயிற்சியில இருக்காங்க. ஆக்ஸ்வர்ட் வீட்ல வேலை செய்யற பெண்மணிகள்ல பாலி வாட்கின்ஸ் ஸ்பெஷல். அவங்க தான் கான்ராட பாத்துக்கிறாங்க. ஆக்ஸ்வர்ட கூட அதிகாரப்பூர்வமா கேள்வியிட அவங்களுக்கு மட்டுமே உரிமை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பயிற்சியப்போ குறுக்கிட்டு பாலி கான்ராட்ட மதியம் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு அதுக்கு தயாராகவும் சொல்லிட்டு போறாங்க. கிங்ஸ்மேன் டெய்லர் கடைக்கு ஆர்லாண்டோ கான்ராட அழைச்சிட்டு போறாரு. கடையினுடைய மேனேஜர் அவங்கள வரவேற்று சேஞ்சிங் ரூமை காமிக்கிறாரு. உடைய மாற்றி வந்த கான்ராட் ஆர்லாண்டோ கிட்ட காமிக்கும்போது அவனுக்கு ஷூட்டிங் சூட் வேணும்னு கேக்குறான். ஆர்லாண்டோ மறுத்துடுறாரு. ஆர்லாண்டோவை ஜெனரல் கிச்னர்ட்ட ரகசியமா பேச மேஜர் மார்டன் அழைச்சிட்டு போறாரு. கிச்னர் அவருடைய நெருங்கிய நண்பனான ஆஸ்ட்ரியா ஹங்கேரியாவின் வாரிசாக கருதப்படுற ஆர்க் டியூக் ஃபெர்டினண்ட் உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு ஆக்ஸ்வர்டுக்கு எச்சரிக்கிறாரு. ஷெப்பர்ட்னு ஒருத்தன் மலையில இருக்கிற ஒரு ரகசிய கூட்டத்து தலைவனா இருக்கான். முடியாட்சிகளையும் உயர்குடியில் பிறந்தவர்களையும் வெறுத்ததுனால ஷெப்பர்ட் ஒவ்வொரு ஐரோப்பிய வம்சத்தையும் தூக்கி எறிய எண்ணினாரு. தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்ற சிறந்த ஆட்களை குழுவா திரட்டி வச்சிருந்தாரு. அவருடைய கிளர்ச்சியாளர்களை அடையாளம் கண்டு கொள்ள குழுவுல இருந்து ஒவ்வொருவருக்கும் விலங்குகளின் உருவங்களை கொண்ட மோதிரத்தை கொடுத்தாரு. அவர் வெறுக்கிற உயர்குடியினர் மேல குறி வச்சு மில்லியன் கணக்கான உயிர்களை பழிவாங்க, பரவலா எல்லோருக்கும் வெறுப்பு உண்டாக்க ஒரு பெரிய போரையே தொடக்க எண்ணினாரு. கவ்ரிலோ பிரின்சிப்ன்ற அவனுடைய கூட்டத்துல ஒருத்தர்கிட்ட ஆர்க் டியூக்க கொல்ல சொல்லி உத்தரவு கொடுக்கறான் ஷெப்பர்ட். ஆர்க் டியூக்க கொன்னா ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் சாம்ராஜ்யமே சீர்குலையும்னு திட்டம் போட்டிருந்தாரு. கிச்சனருடைய கோரிக்கையின்படி இந்த படுகொலையை தடுத்து நிறுத்த கான்ராடும் ஆர்லாண்டோவும் ஆர்லாண்டோ நண்பனான ஆர்க் டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினண்டோட சராஜேவோ வழியா பிரயாணம் பண்ணி அவர் உயிருக்கு ஆபத்து இருப்பதா எச்சரிச்சாங்க. கிளர்ச்சியாளர் கவ்ரிலோ பிரின்சிப் ஷெப்பர்ட் சொன்ன படுகொலையை செஞ்சு அதன் விளைவா போற துவக்க தயாரா இருந்தான். ஆர்க் டியூக் வரும் நேரமா பார்த்து அவரு வாகனத்துல குண்டு வீச அதை கூர்மையா கவனிச்ச கான்ராட் குண்ட திசை திருப்புறான். ஒருவேளை ஆர்க் டியூக் இறந்துட்டா ஜெர்மனிய ஆட்சி செய்யற கெய்சர் வில்லியம் தன்னுடைய ராணுவத்தை ஆஸ்திரியாவுக்கு அனுப்பி இப்போ அமைதியா நடந்துட்டு இருக்கிற சண்டைய சீர்குலைக்க முடியும். ஆனா குண்டு வீச்சுல ஆர்க் டியூக் தப்பிச்சிட்டதுனால கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாம தோல்வியுற்றா தன்னுடைய தலைவன் ஷெப்பர்ட் சொன்ன மாதிரி உயிரை மாய்ச்சிக்க பிரின்சிப் முடிவு பண்றான். தனக்கு கொடுக்கப்பட்ட மோதிரத்துல இருந்து சைனைட் பில்ஸை எடுத்து விழுங்க தயாராக போற அந்த நேரத்துல ஆர்க் டியூக் மறுபடி அவன் இருந்த இடத்தின் வழியா வாகனத்துல போறத கண்ணெதிரே பாக்குறாரு. பிரின்சிப்க்கு கிடைக்கிற இன்னொரு வாய்ப்பா கருதி மறுயோசனையே செய்யாம துப்பாக்கி எடுத்து ஆர்க் டியூக் வாகனத்துல நெருங்கி வரும் பொழுது அவரையும் அவருடைய மனைவியையும் சுட்டு கொன்னுடுறான். சுட்டுட்டு தப்பிக்க முயற்சி செய்யும் போது அவனை காப்பாளர்கள் பிடிச்சிடுறாங்க. ஆர்லாண்டோ ஏற்கனவே இந்த படுகொலையின் பின்விளைவை பத்தி யோசிக்க தொடங்கிட்டாரு. ஆர்லாண்டோ கான்ராடிட்ட இந்த படுகொலையின் காரணத்தை புரிய வைக்கிறாரு. விக்டோரியா மகாராணிக்கு 3 பேரன்கள் இருந்ததாவும் இவங்க மூலியமா ஐரோப்பிய சக்திகள் எப்படி மோதலுக்கு வரப்பட்டுச்சுன்னு சொல்றாரு. குயின் விக்டோரியா அவங்க 3 பேரனையும் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. ஆனா மூத்தவர் கெய்சர் வில்லியம் அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்தாரு. கிங் ஜார்ஜ் இங்கிலாண்டையும், கெய்சர் வில்லியம் ஜெர்மனியையும், கிங் சார் நிக்கோலஸ் ரஷ்யாவையும் ஆண்டு வந்தாங்க.
3 பேருக்கும் இடையிலையும் தொடர்ச்சியான மோதல் இருந்துச்சு. ஆர்லாண்டோ இங்கிலாண்ட ஆட்சி செய்யற கிங் ஜார்ஜுக்கு அர்ப்பணிச்சாரு. இப்போ நடந்த படுகொலையை தொடர்ந்து எதுவும் சீற்றம் வரக்கூடாதுன்னு கிங் ஜார்ஜ் 5 அவருடைய கசின் ஆன கிங் கேசர், கிங் சார் நிக்கோலஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து சின்ன வயசுல எடுத்த புகைப்படத்தை ஒற்றுமையை வலியுறுத்தி டிசார் நிக்கோலஸுக்கு அனுப்பி வைக்கிறாரு. நாம எல்லாம் ஒரே ரத்தம்னு புரிய வைக்க முயற்சி செய்ய, ஆனா ஷெப்பர்ட் ஒவ்வொரு ராஜ்யத்திலையும் நஞ்ச விதித்திருந்தான். சாருக்கு அந்த புகைப்படம் வந்து சேரும்போது சாரோட கூடவே சேர்ந்து ஆலோசனை சொல்ற ஷெப்பர்டுடைய ஆளான எரிக் புகைப்படத்தை பார்த்த பிறகு சார் மனசுல நஞ்ச விதைக்கிறான். இது ஏதோ தோற்றத்தை கேலி செய்யறதா உணர்த்தி அனுப்பியிருக்கிறதா தெரியுது. ஆஸ்திரியா மேல போர் தொடுத்து போறதுதான் சரின்னு எரிக் ஏத்தி விடுறான். சார் நிக்கோலஸும் அவருடைய குடும்பத்தினரும் ரஸ்புட்டினுக்கு ரொம்ப நெருக்கம். ரஸ்புட்டினும் ஷெப்பர்ட் உடைய ஆளுதான். ரஸ்புட்டினும் எரிக்கும் ஆட்சி செய்யறவங்க இடையில மோதல தூண்ட முயற்சி செய்யறாங்க. சாரும் கெய்சரும் போருக்கு தயாராகிறாங்க. கிங் ஜார்ஜுடைய சமாதானத்தையும் மறுத்த நிலையில இவங்க 2 பேருக்கும் போர் உருவாகுது. இதுவே முதலாம் உலக போரா மாறுது. ஐரோப்பாவும் பலவீனம் அடைஞ்சிட்டே வருது. ஷெப்பர்ட் இங்கிலீஷ் முடியாட்சிய வெறுக்கிறான். ஏன்னா 700 ஆண்டுக்கு மேல தன்னுடைய ஸ்காட்லாண்ட ஒடுக்கி இருந்ததாவும் அதுக்காக இப்போ பழி வாங்குற நேரம் வந்துட்டதாவும் ஷெப்பர்ட் சொல்றான். மேலும் ஷெப்பர்ட் ரஷ்யாவை போர்ல இருந்து வெளியேற்றவும் ஜெர்மனியுடைய முழு பலத்தையும் இங்கிலாந்து மேல காமிக்க வைக்க திட்டம் போட்டுட்டு இருக்கான். இந்த ஆலோசனையை நிறைவேற்ற பொறுப்ப ஷெப்பர்ட் ரஸ்புட்டின் கொடுக்கறான். சோ ரஸ்புட்டின் அதை நிறைவேற்ற சார் நிக்கோலஸ் உடைய பையனுக்கு விஷத்தை கொடுத்துடுறான். இது தெரியாம பையனை காப்பாத்த சொல்லி சார் ரஸ்புட்டின்டையே உதவி கேட்டு வர, நீ செய்யற தப்புக்கு தான் கடவுள் உன் பையனை தண்டிச்சிருக்காரு, நீ போர்ல இருந்து வெளியே வந்துட்டேன்னா உன் பையன் உயிரோட வந்துருவான்னு சொல்ல, சாரும் போர்ல இருந்து வெளியேறுவேன்னு வாக்குறுதி கொடுத்துடுறாரு. சொன்ன பிறகு ரஸ்புட்டினே அந்த பையனை குணமும் படுத்திடுறான். கடவுளின் பெயரை சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்தினான். ஒரு மத குருவா இருந்தா சாரையும் அவருடைய மனைவியையும் தன்னுடைய கைக்குள்ளார வச்சிருந்தான் ரஸ்புட்டின். ஷெப்பர்ட் மட்டும் இல்ல, ஆர்லாண்டோவும் ஒவ்வொரு ராஜ்யத்திலையும் சர்க்கார்களையும் தன்னுடைய நம்பகமான ஆட்களையும் வச்சிருந்தாரு. அப்படிதான் கான்ராடுடைய கசின் யுசோபாவ் சார் ராஜ்யத்துல இருந்து ரஸ்புட்டின் செய்யற செயல்களை எல்லாத்தையும் கவனிச்சு ஆர்லாண்டோவுக்கு தெரியப்படுத்துறான். கான்ராடுக்கு கடிதமா எழுதி. யூசோபாவ் எழுதின கடிதத்துல இருந்து தகவலை பத்தி கான்ராட் கிச்சனுக்கு தெரியப்படுத்த கிச்சனரோட இருக்க மேஜர் மார்கன் அதை நம்ம ரஷ்யாக்கே போய் சரி பண்ணலான்னு சொல்றான். கிச்சனரும் அதை நிறைவேற்ற சம்மதம் தெரிவிக்கிறாரு. கான்ராடும் அவரோட சேர்ந்து ரஷ்யாவுக்கு போக அனுமதி கேட்கிறான். ஆனா ஆர்லாண்டோ போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா வார் பத்தி ஆர்லாண்டோக்கு இருந்த பாயிண்ட் ஆஃப் வியூவும் கிச்சனருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் வேற மாதிரி இருந்துச்சு. ரஷ்யா வெளியேறிட்டா இங்கிலாந்து சாம்ராஜ்யத்தை ஜெர்மன் தாக்குதலுக்கு ஆளாக நேரிடும். கிச்சனர் கப்பல்ல போயிட்டு இருக்காரு. அவர் போயிட்டு இருந்த அந்த கப்பல்ல அதுக்கு நேர எதிரா கீழே இருந்த சப்மரின் கிச்சனருடைய கப்பல்ல தாக்கி வீழ்த்திடுது. அதுல கிச்சனர் இறந்துடுறாரு. கிச்சனர் சாக போறதுக்கு முன்னாடி எழுதின கடிதம் ஆர்லாண்டோக்கு வந்து சேருது. கான்ராடையும் கூட்டிட்டு போக நினைச்சதுக்காக மன்னிப்பு கேட்டு எழுதியிருக்காரு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கான்ராட ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும்னு யோசிக்க தொடங்கிட்டாரு ஆர்லாண்டோ. இதை எண்ணி கான்ராட் ராணுவத்துக்கு போகணும்னு சொல்லும் போது ஆர்லாண்டோ அனுமதி கொடுக்க மறுத்துடுறாரு. இதனால கான்ராட் மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். இதுல 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. பின்பு ஆர்லாண்டோ கான்ராட்ட அப்படி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு ரகசியத்தை காமிக்கிறாரு. வீட்ல ஒரு சீக்ரெட் ஸ்பேஸ் இருக்க, ஆபீஸையும் அதுல பாலி ஷோலாவும் சீக்ரெட் ஸ்பைய ஆர்லாண்டோக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆர்லாண்டோவும் அவருக்காக வேலை செய்யற பல ஸ்பைஸ் சேர்ந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்சியா இருந்து கிங் ஜார்ஜுக்கு வேலை செஞ்சுட்டு வரதா சொல்றாரு ஆர்லாண்டோ. அரசியல்வாதிகள் எல்லாரும் நண்பகத்தன்மையை அற்றவங்கன்னும் இந்த போர்ல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டதா சொல்றாரு ஆர்லாண்டோ. அதனாலதான் இந்த ரகசிய அமைப்பை கொண்டு வந்ததாவும் சொல்றாரு. இதுக்கப்புறம் ஆர்லாண்டோ சரஜீவால இருக்க பிரின்சிப் அடைச்சு வச்சிருக்க சிறைசாலைக்கு போனதாவும், அவன் பிளாக் அமைப்பை சேர்ந்தவன்னும், அவன் அமைப்புல பிரிட்டிஷ், ரஷ்யா, ஜெர்மனி 3 பேரரசர்களையும் ஒருத்தருக்கொருத்தர் எதிரியா மாத்திவிட செயல்பட்டு இருக்கிறதா சொல்றாரு ஆர்லாண்டோ. ஆர்லாண்டோ, கான்ராட், பாலி, ஷோலா எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரஸ்புட்டின் மேற்கொண்டு எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி அவனை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்றாங்க. அது மட்டும் இல்ல, போர் பத்தி எனக்கு எதுவும் தெரியாம இல்ல, போர்ல நானும் சண்டை போட்டு தன்னைத்தானே காப்பாத்திக்கணும்னு நினைச்சு அப்பாவி மக்களை இரக்கமில்லாம கொன்னு இருக்கேன். அதை நீயும் பண்ண வேணான்றதுனாலதான் உன்னை ராணுவத்துக்கு போக வேணான்னு சொல்றேன் அப்படின்னு ஆர்லாண்டோ கான்ராடுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யறாரு. இவங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து ரஸ்புட்டினை சந்திக்க போறாங்க. ஃபெலிக்ஸ் ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அந்த பார்ட்டிக்கு ரஸ்புட்டின், ஆர்லாண்டோ 2 பேரையும் இன்வைட் பண்றான். அஃப்கோர்ஸ் ரஸ்புட்டினை தீர்த்து கட்டதான்.
ரஸ்புட்டினுக்கு ஆண்கள் மேல ஈர்ப்பு உண்டு. சோ ரஸ்புட்டினை கான்ராட் ஈர்த்து திசை திருப்ப விஷம் கலந்த கேக்க ரஸ்புட்டினை சாப்பிட வைக்கிறது தான் கான்ராடோடைய வேலை. இதான் பிளான். ஆனா இங்க நடந்ததே வேற. ஆர்லாண்டோ கான்ராட் கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு போன பிறகு ரஸ்புட்டின் அவங்கள பார்த்த உடனே அவனுக்கு ஈர்ப்பு வந்ததோ ஆர்லாண்டோ மேல. சோ இப்போ பிளான் படி கான்ராட் செய்ய இருந்த எல்லாத்தையும் ஆர்லாண்டோ செய்ய வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுச்சு. ஆர்லாண்டோ மேல ஈர்ப்பு கொண்டு அவரை தனியா ஒரு அறைக்கு அழைச்சிட்டு போறான் ரஸ்புட்டின். நொண்டி நடந்ததை பார்த்துட்டு அவருடைய காலையும் சரி பண்றதா சொல்றான் ரஸ்புட்டின். அவங்க வந்த அறைக்குள்ளார ரஸ்புட்டின்கான கேக்கும் தயாரா இருக்க அதை பார்த்த உடனே வெறித்தனமா சாப்பிட்றான் ரஸ்புட்டின். பாதிக்கு பாதி கேக்க வாய்க்குள்ளார திணிச்சிட்டான். அப்புறம் ஆர்லாண்டோவோட காலை சரி பண்றதா சொல்லிட்டு வினோதமா ஏதோ மந்திரம் சொல்லி ஆர்லாண்டோ தொடைய நக்கி ஆர்லாண்டோவை மயக்கி அவர் யாரென்ற உண்மையை வாங்க முயற்சி செய்ய ஆர்லாண்டோ தன்னையும் மீறி உண்மையை சொல்ல வரும்போது ரஸ்புட்டின் கொடூரமா வாந்தி எடுக்கிறான். அவன் சாப்பிட்ட விஷ கேக்கு எல்லாம் வெளியே வந்துருது. விஷமா இருந்தா கூட அதை எதிர்க்கிற சக்தி தனக்குள்ளார இருக்குன்னு தினமும் சிறிது அளவு விஷத்தை எடுத்து வருவதாவும் அதனால எப்பேற்பட்ட நஞ்சும் அவனை பாதிக்காதுன்னு ரஸ்புட்டின் சொல்றான். சொல்லிட்டு ஆர்லாண்டோவை தரன்னு இழுத்துட்டு போய் உறைஞ்சு போய் இருக்கிற ஐஸ் தண்ணியில ஆர்லாண்டோவை முக்குறான். அப்போதான் கான்ராடும் ஷோலாவும் அவரை ரஸ்புட்டின்ட்ட இருந்து காப்பாத்த வராங்க. 3 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஆனா யாராலையும் ரஸ்புட்டினை வீழ்த்த முடியல. அப்போதான் பாலி அங்க வந்து ரஸ்புட்டினை நெத்தி போட்டுலயே சுட்டுட்டு போயிட்டே இருக்கா. ரஸ்புட்டினை முடிச்ச சந்தோஷத்தை ட்ரெயின்ல செலிப்ரேட் பண்றாங்க. ரஸ்புட்டின் செஞ்ச நல்ல விஷயம் என்னன்னா ஆர்லாண்டோவுடைய குண்டடிப்பட்ட கால் இப்போ பூர்ணமா குணமாயிருச்சு. அன்னைக்கு கான்ராடோடைய 19வது பிறந்தநாளும் கூட. பிறந்தநாள் பரிசா ஆர்லாண்டோ கிட்ட தான் இராணுவத்துல சேர அவருடைய அனுமதியை கேக்குறான். ஆனா ஆர்லாண்டோ தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. 19 வயதான எனக்கு இனி யார் அனுமதியும் தேவையில்லை, நானே போய் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி ஆர்லாண்டோட்ட சொல்லாம கொல்லாம கிளம்பிடுறான் கான்ராட். ராணுவத்துல ஜாயின் பண்ணி ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறான். அமெரிக்காவுடைய கவனத்தை இங்கிலாந்துல இருந்து திசை திருப்ப எரிக் மறைநூல் நிறுவனர் ஷெப்பர்ட் உடைய 2வது இன் கமாண்ட் மற்றும் கேசர் வில்லியம் உடைய ஆலோசகர் கெய்சர்ட்ட ஜிமர்மேன் டெலகிராம மெக்சிகோவிற்கான ஜெர்மன் மினிஸ்டர் ஹெயின்ரிக் வான் எக்ஹார்டுக்கு அனுப்ப சொல்லி எரிக் வலியுறுத்துறான். ஜெர்மன் காஸ்க்காக மெக்சிகோவை அவங்களோட வந்து சேர்ந்துக்க சொல்றாங்க. அமெரிக்காவுடைய கவனத்தை திசை திருப்ப மெக்சிகோவை அமெரிக்கா மேல படையெடுக்க சொல்லி கேட்கிறாங்க. ஏற்கனவே இந்த சீக்ரெட் டெலகிராம் மெசேஜை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பிரிட்டிஷ் உளவுத்துறை டீகோட் பண்ண ட்ரை பண்றாங்க. பாலியும் முயற்சி செய்யறா. பெருமுயற்சிக்கு பிறகு தகவலை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஆர்லாண்டோவும் பாலியும் இத பத்தி பிரசிடென்ட் வில்சன்ட்ட சொல்லி கிங் ஜார்ஜுக்கு தெரியப்படுத்த அவரை எச்சரிக்கையா இருக்கும்படி கேட்க சொல்றாங்க. இப்போ அமெரிக்கா மட்டும் பிரிட்டிஷோட சேர்ந்து நின்னு போர்ல இறங்கிட்டா பிரிட்டிஷ் அமெரிக்காவை எதிர்த்து போர் புரிய முடியாதுன்னு தெரிஞ்சிட்டு போர் எப்படியும் முடிஞ்சிடும். ஆர்லாண்டோ இதை அனைத்தையும் செய்யறதே தன்னுடைய பையனை போர்ல பங்கேற்க விடாம தடுத்து பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வரணும்னு தான். கிங் ஜார்ஜ்ட இதையெல்லாம் பேசும்போது தன்னுடைய பையனை வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லி கோரிக்கையா கேட்கிறாரு. கிங் ஜார்ஜ் அதை நான் பாத்துக்கிறேன், கவலைய விடுன்னு சொல்றாரு. கான்ராட் இப்போ கிரெனேடியர் காவலர்கள்ல ஒருவனா பணிமார்த்தப்பட்டிருக்கான். இன்னொரு பக்கம் கிங் ஜார்ஜ் அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு டெலகிராம் தகவல் பத்தி தெரியப்படுத்தியும் பிரசிடென்ட் வில்சன் போர்ல நுழைய மறுத்துடுறாரு, போதுமான எவிடன்ஸ் இல்லைன்னு. லெப்டினன்ட் கான்ராடோ அவனுடைய டியூட்டியில ஜாயின் பண்ண ரிப்போர்ட் பண்ணும்போது அவனை மறுபடி லண்டனுக்கே நியமிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாரு அவருடைய ஆபீசர். கான்ராடும் ஏன்னு காரணம் கேட்க ராஜாவுடைய கட்டளையின்படி நடக்குதுன்னு பதில் சொல்ல இது எல்லாமே தன்னுடைய அப்பா ஆர்லாண்டோவுடைய வேலையா தான் இருக்கும்னு உறுதி செஞ்சு அந்த கோபத்துல போர் புரிஞ்சே ஆகணும்னு பிடிவாதமா இருக்க கான்ராட் ஆர்கி ரேடுன்ற சிப்பாயோட தன்னுடைய இடத்தை மாத்திக்கிட்டு லான்ஸ்லாட்ன்ற புனைப்பெயரோட ஃப்ரண்ட் லைன்ல இருந்து சண்டை போட புறப்படுறான். உண்மையான லான்ஸ்லாட்டோ ஆர்லாண்டோட்ட கான்ராடோட லெட்டரோட வீட்டுக்கு வந்து சேர்றான். அந்த கடிதத்துல கான்ராட் இடத்த லான்ஸ்லாட் எடுத்துக்கிட்டதாவும் லான்ஸ்லாட்டோட ரோலா இப்போ கான்ராட் வார்ல ஃப்ரண்ட் லைன்ல நின்னு சண்டை போட போயிட்டதாவும் குறிப்பிட்டிருக்கான். ஆனா அதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு லான்ஸ்லாட் சொல்றான். கான்ராட் பிரிட்டிஷ் அண்ட் ஸ்காட்டிஷோட சேர்ந்து வார்ஃபீல்டுக்கு போனதாவும் ஜெர்மன் ஆர்மியை எதிர்த்ததாவும் சொல்றான். பிரிட்டிஷ் ஆர்மியோடைய ஸ்பை வார்ஃபீல்டுல ஜெர்மன்ட்ட இருந்து தப்பிச்சு பிரிட்டிஷ் ஆர்மியை நோக்கி ஓடி வரான். ஆனா அவன் ஜெர்மன்னு நினைச்சு பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அவன் மேல குண்டு போட்டு தாக்கிடுறாங்க. அவன் கையில ஏதோ முக்கியமான பொருள் வச்சிருந்தான், நாம தான் அவன் ஜெர்மன்னு நினைச்சு தாக்கிட்டோன்னு சொல்லி கமாண்டர் நைட் யாருக்கும் தெரியாம ஸ்பை கொண்டு வந்த பொருளை நாம தான் அவன் தாக்குன இடத்துல போய் எடுத்துட்டு வரணும்னு சொல்றாரு. ஆனா ஸ்பை கொண்டு வந்த பொருள் எடுக்க பிரிட்டிஷ் ட்ரூப் மட்டும் இல்ல, எதிர்பக்கத்துல இருந்த ஜெர்மன் ட்ரூப்ஸ்லயும் வந்திருந்தாங்க. எங்க துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணி சண்டை போட்டா மீதி இருக்க 2 பக்கத்துல இருந்த சோல்ஜர்ஸும் அலர்ட் ஆகி ஷூட் பண்ண தொடங்கிடுவாங்க. அப்படி தொடங்கிட்டா அங்க இருக்க எல்லாரும் இறந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சோ துப்பாக்கியை உபயோகப்படுத்தாம கத்திய வச்சு ஜெர்மன் சோல்ஜர்ஸ் 5 பேரும்
பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் 5 பேரும் சண்டை போட முடிவு பண்றாங்க. சண்டையில கிட்டத்தட்ட எல்லா ஜெர்மன் சோல்ஜர்ஸும் இறந்த நிலையில அதை பார்த்து பொறுக்க முடியாம ஒரே ஒரு ஜெர்மன் சோல்ஜர் கடைசியா துப்பாக்கி எடுத்து சுட தொடங்கிடுறான். வார்ஃபீல்டுல 2 பக்கமும் இருக்க சோல்ஜர்ஸ் அலர்ட் ஆகி எல்லாரையும் ஷூட் பண்ண தொடங்கிடுறாங்க. 5 சோல்ஜர்ஸுக்கு நடந்த சண்டையில மிஞ்சின ஒரே ஆள் கான்ராட் மட்டும்தான். இப்போ அவங்க எல்லாரும் வீழ்த்திய பிறகு 2 பக்க சோல்ஜர்ஸும் குண்டு சத்தத்தை கேட்டு அட்டாக்க தொடங்கிடுறாங்க. கான்ராட் தான் உயிரை காப்பாத்துறதுக்காக கண்மூடித்தனமா ஓடுறான். அப்போதான் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் சுட்டு இறந்துட்டதா நம்பப்படுற ஸ்பை உயிரோட இருப்பத கான்ராட் பாக்குறான். 2 பேரும் ஒரு பள்ளத்தாக்குல மறைஞ்சிருக்காங்க. ஸ்பையோட ஒரு கால் போயிருச்சு. சாவ தான் கண் முன்னாடி பார்த்த கான்ராட் தான் அப்பா பேச்ச கேட்டிருக்கணுமோன்னு வருத்தப்பட்டு அழுறான். ஸ்பை அவனை சமாதானப்படுத்தி தான் கொண்டு வந்த பொருளை கான்ராட்ட கொடுத்து அதை எப்படியாவது ஹை கமாண்டர்கிட்ட ஒப்படைக்கும்படி சொல்றாரு. ஏன்னா இந்த பொருள் தான் போரை நிறுத்த தேவையான மற்றும் முக்கியமான செய்தின்னு சொல்றாரு. விடியற்காலை கான்ராட் ஸ்பையையும் தூக்கிட்டு எப்படியாவது பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் இருக்கிற பக்கம் உயிரோட ரீச் ஆகணும்னு ஓடுறான். ஆனா அதை பார்த்து ஜெர்மன் சோல்ஜர்ஸ் ஏற்கனவே அவனை தாக்க தொடங்கிட்டாங்க. எவ்வளோ முயற்சி செஞ்சோம் ஸ்பையோட உயிரை காப்பாற்ற முடியாத நிலையில கான்ராட் மட்டும் அந்த தகவலோடு வந்து சேர்றான். ஸ்பை கொண்டு வந்த இன்ஃபர்மேஷனோ ஆர்லாண்டோ அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க சொல்லி அனுப்பப்பட்டது. அது இப்போ கான்ராட் கையில இருக்கு. எப்படியோ பத்திரமா இந்த இன்ஃபர்மேஷனோட கொண்டு வந்த கான்ராடோட பெயர் என்னன்னு கமாண்டர் கேட்க அவன் உண்மைய சொன்னா மாட்டிப்போன்னு தன்னுடைய பெயர் ஆர்கின்னு சொல்லிடுறான். அதே ட்ரூப்ல உண்மையான ஆர்கியுடைய நண்பன் கான்ராட் பொய் சொல்றான்றது தெரிஞ்சுக்கிட்டு அவன் கண்டிப்பா ஜெர்மன் ஸ்பையா தான் இருப்பான்னு உறுதி செஞ்சு ஒரு நொடி கூட யோசிக்காம நெத்தி போட்டுல கான்ராட சுட்டு கொன்னுடுறான். நடந்த இந்த எல்லா விஷயத்தையும் ஆர்கி ஆர்லாண்டோட்ட சந்தித்து அவன் பையன் இறந்துட்டதா செய்திய சொல்ல அதை கேட்ட ஆர்லாண்டோ ரொம்ப மனசுடைஞ்சு போறாரு. ஷோலா, பாலி, ஆர்லாண்டோ இவங்க எல்லாரும் கான்ராடோட இறுதி சடங்குல பங்கேற்கிறாங்க. சார படுகொலை செய்யவும் ரஷ்யாவை போர்ல இருந்து விலக்கவும் ஷெப்பர்ட் போல்ஷீவ்ஸ்க்கு கட்டளையிட்டான். அமெரிக்காவை போர்ல இருந்து விலக்கி வைக்க ஷெப்பர்ட் போட்ட திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு எரிக் ஷெப்பர்டுக்கு தெரியப்படுத்துறான். மறுபடியும் அமெரிக்கா போர்ல நுழைய சித்தம் கொண்டிருக்க இந்த நிலைய ஷெப்பர்ட் அவனுடைய ஆட்கள்ல ஒருத்தியான மெட்டாஹரிய அமெரிக்காக்கு போக சொல்லி எப்படியாவது தடுத்து நிறுத்த சொல்றான். மகனை இழந்த துக்கத்துல இப்போ மனமுடைஞ்சு இருக்க ஆர்லாண்டோ எந்த வேலையிலையும் ஈடுபடாம தன்னை தனிமைப்படுத்தி வீட்டிலேயே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்காரு. ஆர்லாண்டோவை சந்திக்க கிங் ஜார்ஜ் வராரு. பிரிட்டிஷ் பேரரசு போர்ல தோல்வி அடைஞ்சு இருப்பதாவும் ரஷ்யா போர்ல இருந்து விலகிட்டதாவும் சொல்றாரு. அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கு தேவையான எவிடன்ஸ் கான்ராடோட முயற்சியால மறுபடி பிரசிடென்ட்க்கு சேர்க்கப்பட்ட பின்பும் பிரசிடென்ட் இங்கிலாண்டோட போர்ல ஜாயின் பண்ண மறுப்பு தெரிவிச்சிட்டதா கிங் ஜார்ஜ் சொல்றாரு. தனிப்பட்ட முறையில கிங் ஜார்ஜ் அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கு கால் செஞ்சும் அவருடைய கால் நிராகரிக்கப்பட்டதா சொல்றாரு. இங்கிலாந்து அடுத்து புரட்சியின் உச்சத்துல இருக்கும்னு கிங் ஜார்ஜ் பயப்படுறாரு, வருத்தப்படுறாரு. கடைசியா கிங் ஜார்ஜ் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கான்ராட் உடைய வீர செயலை பாராட்டி மெடல்ல ஒன்னு பரிசா ஆர்லாண்டோட்ட கொடுத்துட்டு போறாரு. கிங் ஜார்ஜ் இவ்ளோ விவரிச்சு சொல்லிட்டு போன பின்பும் ஆர்லாண்டோ எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அதே நிலையில இருக்கிறத பார்த்த பாலி ரொம்ப கடுப்பாகி கான்ராடோட உயிர் தியாகம் அவரால வீண் போக போகுதுன்னும் இந்த நிலையில ஆர்லாண்டோவை பார்க்க இனி அவ தயாரா இல்லைன்னும் அவரை கிஸ் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியேறதா சொல்றா. அப்போதான் ஆர்லாண்டோ மனம் மாறி மறுபடியும் தன்னுடைய வேலையை செய்ய தயாராகிறாரு. அமெரிக்கா பிரசிடென்ட் கொஞ்ச நாளா அவராவே இல்லைன்னு பாலி ஆர்லாண்டோக்கு தகவல் சொல்றா. யார் போர் பத்தி பேசினாலும் அவர் அதை புறக்கணிக்கிறதாவும் தொடர்ச்சியா லண்டன் எம்பசிக்கு ஷேர் ஆகுறதாவும் சொல்றா. இதை கேட்டுட்டு ஆர்லாண்டோ யுனைடெட் ஸ்டேட்ஸோட அம்பாசிடரை நேர்ல சந்திக்க முடிவு பண்றாரு. அந்த ஆபீஸ்ல தான் அவர் ஏற்கனவே கவ்ரிலோ பிரின்சிப் கிட்ட பார்த்த அதே காஷ்மீரி ஸ்கார்ஃபை பாக்குறாரு. சோ இது எல்லாமே பிரின்சிப் இருந்த அதே குழுவோட வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆர்லாண்டோ தான் தேடி வந்த வில்லன் உள்ளதான் இருப்பான்னு உறுதி செய்யறாரு. ஸ்கார்ஃபை கொண்டு வந்தது யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்லாண்டோ காத்திருந்த அப்போதான் மெட்டாவை சந்திக்கிறாரு. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு யாருன்னு தெரிய வந்த நிலையில மெட்டாக்கு ஆர்லாண்டோக்கும் சண்டை நடக்குது. சண்டையில ஆர்லாண்டோ அவளுடைய கழுத்தை நெருக்கி மயக்கமடைய செய்யறாரு. அதை தொடர்ந்து அங்க வந்த அம்பாசிடர் பிரசிடென்ட்டுக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தனிப்பட்ட முறையில விசாரிக்க இது மாதிரி ஃபிளாக்ன்ற குழுவை சேர்ந்த ஏஜென்டான மெட்டா பிரசிடென்ட்டை தனியா சந்திச்சு அவரோட ஆபாசமா இருந்ததை அவருக்கே தெரியாம வீடியோவா எடுத்து அதை காமிச்சு பிரசிடென்ட்டை வார்ல ஜாயின் பண்ண கூடாதுன்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்ததா சொல்றாரு அம்பாசிடர். இது வெளியே தெரிஞ்சா அவமானம்ன்றதுனால ஃபிளாக் சொன்ன எல்லாத்தையும் இத்தனை நாள் கேட்டு வந்ததா சொல்றாங்க. பிரச்சனையை முடிக்க ஒரே வழி ரெக்கார்ட் பண்ண டேப்போட நெகட்டிவ் பிரசிடென்ட் கையில வந்தாலே பிரசிடென்ட் சந்தோஷமா இங்கிலாண்டோட நின்னு போர்ல இறங்கி
ஜெர்மனியை வீழ்த்திடுவாரு. அம்பாசிடர்ட்ட மெட்டாவை விசாரணை செய்ய சொல்லிட்டு அந்த ஸ்கார்ஃபை வச்சு குழுவோட இடத்தை கண்டுபிடிக்கிறதா சொல்லிட்டு கிளம்புறாரு ஆர்லாண்டோ. ஸ்கார்ஃபை எடுத்துட்டு கிங்ஸ்மேன் டெய்லர் கிட்ட போன ஆர்லாண்டோ ஸ்கார்ஃப் எங்க தயாரிக்கப்படுதுன்னு கேக்குறாரு. அப்போதான் கிங்ஸ்மேன் டெய்லர்ஸ் இது ஒரு அரிய வகை கம்பளியில இருந்து உருவாக்கப்படுறதுன்னும் இது குறிப்பா மலையில வாழுற கெமிலிரோ ஆடுட்ட இருந்து எடுக்கப்படுற கம்பளியில இருந்து தயாரிக்கப்படுறதா சொல்றாரு. இத வச்சு ஷெப்பர்ட் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்ட ஆர்லாண்டோ பாலி ஷோலாவோட சேர்ந்து தாக்க முடிவு பண்றாரு. மலைக்கு கீழ்ப்பகுதியில பாலியும் ஷோலாவும் காத்திருக்க ஆர்லாண்டோ எப்படியோ பிளேன் கிராஷ் ஆன போதிலும் தன்னோட உயிரை காப்பாத்திட்டு மலையோட உச்சிக்கு வந்து சேர்ந்துடுறாரு. பிரசிடென்ட்ட மறுபடி பிளாக்மெயில் பண்ண டியூபண்ட்னு ஒருத்தன்ட்ட ஷெப்பர்ட் பொறுப்பை கொடுக்குறான். இந்த முறை பிரசிடென்ட் அவருடைய பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடணும்னு உறுதியா டியூபண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் ஷெப்பர்ட். இதை எல்லாத்தையும் ஒரு ஓரமா ஆர்லாண்டோ மறைஞ்சு நின்னு கேட்டுட்டு இருக்க தக்க சமயம் பார்த்து ஆர்லாண்டோ தன்னுடைய தாக்குதலை தொடங்குறாரு. டியூபண்ட் போயிட்டு இருந்த லிஃப்ட் பாதியிலே நிக்க லிஃப்ட கண்ட்ரோல் பண்ற ஹென்ச்மேன் கிட்ட ஆர்லாண்டோ வசமா மாட்டிக்கிறாரு. தன்னை காப்பாத்த சொல்லி ஆர்லாண்டோ பாலி ஷோலாக்கு சிக்னல் கொடுக்க பாலி மலைக்கு கீழே இருந்த ஷெப்பர்டோட காவலர்கள் எல்லாரையும் சுட்டு கொன்னுட்டு அவளோட பாதுகாப்புல ஷோலாவை லிஃப்ட் வழியா மேல அனுப்பி விடுறா. இது நடக்கும்போதுதான் டியூபண்ட் இறந்து போயிடுறாரு. ஷோலா மேல போய் ஆர்லாண்டோவை காப்பாத்தி 2 பேரும் சேர்ந்து ஷெப்பர்டை சந்திக்கிறாங்க. இப்போதான் ஷெப்பர்ட் யாருன்னு தெரிய வருது. இத்தனை நாள் கிச்சனர் கூட இருந்த மேஜர் மார்டன் தான் ஷெப்பர்ட். கிச்சனருக்கு கூடவே இருந்து எல்லா திட்டத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிரா செயல்பட்டு கிச்சனரை கப்பல்ல போகும்போது தான் மட்டும் தப்பிச்சு கிச்சனரை கொன்னதும் மார்டன் தான். இது எல்லாம் தெரிஞ்ச பிறகு ஆர்லாண்டோவும் ஷோலாவும் ஷெப்பர்டை எதிர்த்து சண்டை போடுறாங்க. அதுக்குள்ளார பாலி ஷெப்பர்ட்ட இருந்த டேப்போட நெகட்டிவை எடுத்துடுறா. ஒரு வழியா ஆர்லாண்டோ ஷெப்பர்டை கொன்னுடுறாரு. அவங்க மீட்டெடுத்த டேப்போட நெகட்டிவை உடனுக்குடனே பிரசிடென்ட் வில்சனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதை பார்த்து பிரசிடென்ட் நிம்மதியா உடனடியா இங்கிலாண்டோட போர்ல சேர அமெரிக்கன் ட்ரூப்ஸை தயார்படுத்துறாரு. போர் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு பிறகு கிங்ஸ்மேன் டெய்லர் ஷாப்பை வாங்கின ஆர்லாண்டோ அந்த ஷாப்ல தன்னோட சீக்ரெட் ஆர்கனைசேஷனை தொடங்குறாரு, உலகத்தை அச்சுறுத்தல்ல இருந்து காப்பாத்துறதுக்காக. கான்ராட கௌரவிக்கும் விதமா ஆர்லாண்டோ, ஷோலா, பாலி, கிங் ஜார்ஜ், ஆர்கி, யுஎஸ் அம்பாசிடர் இவங்க எல்லாரும் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து ஆர்தர் முன்னாடி குறிப்பிட்டு இருந்த பெயரை அவங்களோட கோட் நேமா வச்சுக்கிறாங்க. கடைசியா அடால்ஃப் ஹிட்லர்னு ஒருத்தரை லெனினுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அதுவே அடால்ஃப் ஹிட்லருடைய அரசியல் வாழ்க்கையோட தொடக்கமா காட்டப்படுது.